எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கீமா உப்மா. ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபிங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணலாம் அண்ட் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், அதாவது வீட்டில் ஆனிவர்சரி, பர்த்டே பார்ட்டிஸ், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே விரும்பி எல்லோரும் வீட்டில் சாப்பிடுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். இந்த உப்மா நான் இந்த உப்மா ரவை என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பன்சி ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பன்சி ரவை ரெகுலர் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரவை கூட லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதுதான் பன்சி ரவை. அது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேங்க. நல்ல கனமான கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டினியூஸாக தொழி அந்த பன்சி ரவையை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த பன்சி ரவை எவ்வளோ எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எண்ணெயே சேர்க்கல, அந்த ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து ஆட்டுக்கறியை கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதே கடாயில் விட்டுட்டு அந்த கொத்துக்கறியை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னாக்கா அந்த கொத்துக்கறியிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் விடும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அந்த இதுலேயே அதோட ஜூஸஸ்லேயே அது குக் ஆகிடும் அந்த கொத்துக்கறி. ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் அண்ட் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த கொத்துக்கறியில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம், கேரட் நறுக்குந்து சேர்த்துக்கலாம் அண்ட் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு பிடிச்சிச்சுனாக்கா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி முன்கூட்டியே எடுத்து வச்சுக்காங்க. இந்த கொத்துக்கறி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த முந்திரி பருப்பை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. அது கூட நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக இருக்கும். அண்டு நான் அது ரொம்ப ஹெவியாக நான் செய்யலை வீட்டில். ஏன்னா ஏற்கனவே நிறைய கீ அண்ட் ஆயிலெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து 1 கப் அளவுக்கு பட்டாணி, பச்சை பட்டாணி அண்ட் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டாங்க இந்த கொத்துக்கறியை. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போன உடனே அந்த கொத்துக்கறி எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு அது நம்ம கடைசியில் உப்புமா வேக வைக்கிறப்போ அந்த கொத்துக்கறியை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவல் உப்புமா நான் செய்ய போகிறேன். இந்த பேஸ் என்ன பண்ணுறேன்னா, நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரணும், அதாவது கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கின பிற்பாடு அதில் பச்சை மிளகா, கொஞ்சம் நல்லா கீறி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்து அதை கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நார்மலாக எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா அதில் சோம்பு சேர்த்துருக்குவாங்க. ஸோ நீங்கள் சோம்பு இஞ்சி பூண்டு விழுதுலையும் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வதக்குறப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு நம்ம சேர்க்கறது என்ன வருதுன்னா, அது நம்மளுக்கு ஜீரணத்துக்கு நல்லது அண்ட் பித்தம் கூட நம்மளுக்கு சீக்கிரமாக நீங்கிடும். ஸோ சோம்பு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சோம்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெசிபியில் சேர்க்கறது நல்லது. இப்போ அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்பு கூடனாக்கா அந்த உப்புமாக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் சேர்த்தா சேர்க்கலாம், விட்டுடலாம். ஏன்னாக்கா இந்த தக்காளி சேர்க்கறதுல என்ன இருக்குன்னாக்கா டிப்பு, அந்த உப்புமா கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்டாக இருக்கும் அண்டு டேஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட் கூடும். நம்ம வெறும் வெங்காயத்தில் நம்ம இந்த உப்புமா தாளித்தோம்னாக்கா அந்த அவ்வளோ அந்த மாய்ஸ்டாக இருக்காது, அந்த டேஸ்ட் கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி தக்காளி சேர்த்துருக்கேன். நிறைய பேர் அந்த தக்காளி பிடிக்காது உப்புமாவில், ஸோ அவங்க விட்டுடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அந்த வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்ட பிற்பாடு அந்த வறுத்து வச்சுருக்க ரவை, பன்சி ரவை அதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட் அந்த ஆயிலில். அடுத்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு, எப்போவுமே நீங்கள் உப்புமா செய்கிறப்போ கட்டி முட்டி ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது கட்டி முட்டி ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி, கொதிக்கிற தண்ணி நீங்கள் எடுத்து அந்த உப்புமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி முட்டி ஆகாது.
நம்ம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ரவையை விட்டு கிண்டுவாங்க. அந்த மாதிரி கூட செய்யலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது நீங்கள் வந்து அந்த ரவை கிண்டுறப்போ இல்லைன்னா அது கட்டி முட்டி தட்டிடும். ஸோ வந்து இந்த மாதிரி செய்கிறது, இந்த உப்புமா வந்து கட்டி முட்டி தட்டாது உங்களுக்கு. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உப்புமா வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வைக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து ஒரு டிப் சொன்னாங்க. எப்போவுமே வந்து நம்ம உப்புமாலாம் செய்கிறப்போ, இந்த ஃப்ரைட் ரைஸு உப்புமா எப்போவுமே அந்த சாதத்துக்காகட்டும் இந்த ரவைக்காகட்டும் கொஞ்சம் ஒரு கப்பு பால் சேர்த்தோம்னா அது வந்து டேஸ்ட் அதிகமாக கூடும். ஸோ நான் ரெகுலர் பசும்பாலே நம்ம வந்து ஒரு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த உப்புமாக்கு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்புமா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து அந்த வெந்திருக்க கறி வந்து அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் கொத்தமல்லி அந்த எலுமிச்சம்பழம் சாறு விட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்ததுன்னா நம்ம வந்து டக்குன்னு செய்யலாம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன், எவ்வளோ ரவை எடுத்திருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அசத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைம் ஜூஸு, கொத்தமல்லி அண்ட் புதினா எல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் நீங்கள் கனெக்ட் ஆகணுன்னா ஃபேஸ்புக் லிங்க்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை தம்ஸ் அப் கொடுங்க. அதே டைமில் இந்த ரெசிபி வந்து இங்கிலீஷ் சேனல்லையும் இருக்குது. இங்கிலீஷ் சேனல்லையும் விசிட் பண்ணி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த உப்புமா தயாராகிடுச்சு. இது வந்து முட்டையோடு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா பச்சடியோடு சர்வ் பண்ணலாம். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட திருப்பி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.